இப்போ அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்க போவதா தகவல் வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இப்போ இன்னொரு விஷயம் இணையதளங்கள்ல ரொம்பவே ட்ரெண்டிங்ல வந்துகிட்டு இருக்கு. அதாவது மதுரையில ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் அண்ணாமலைக்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு. அதுல குறிப்பா சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அப்படின்ற சாங்கோட டைட்டில வச்சு ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்காங்க. இது ரொம்பவே வைரலா மாறிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் எப்படி தனிக்காட்டு சிங்கமா ஒரே தேர்தலை சந்திச்சு முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கிட்டாரோ அதே மாதிரியே அண்ணாமலையுமே வருவாரு அப்படின்ற மாதிரியே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது நிஜமா நடக்குமா இல்லனா பகல் கனவா அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம விரிவா பார்க்க போறோம். அண்ணாமலை இவர் பாஜக முன்னாள் மாநில தலைவர், தமிழ்நாட்டோட பாஜக முன்னாள் மாநில தலைவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். திடீர்னு இவர் நல்லா தான் இருந்தாரு. சொல்ல போனோம் அப்படின்னா பாஜக தமிழகத்துல இந்த அளவுக்கு தெரிய ஆரம்பிச்சதுக்கு ஒரு காரணமே அண்ணாமலை அப்படிங்கிறது கண்டிப்பா மறக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. கண்டிப்பா அண்ணாமலை தான் பாஜகவை தமிழகத்துல இந்த அளவுக்கு விரிவடைய செஞ்சார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல திடீர்னு இவரோட மாநில தலைவர் அப்படின்ற அந்தஸ்து பறிக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறமா அந்த பதவி யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ரெய்னா நாகேந்திரன் அவர்களுக்கு கொடுத்தாங்க. சரி, இது எதுக்காக பறிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதை விட ஒரு பெரிய போஸ்டிங் அவருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கண்டிப்பா இதை விட ஒரு பெரிய பதவி அண்ணாமலை அவர்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. தேர்தல் சமயத்திலையுமே இவர் அந்த அளவுக்கு மும்முரம் காட்டல. இது எல்லாத்துக்குமே பார்த்திருப்போம் கண்டிப்பா. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஏதாவது ஒரு முக்கிய பொறுப்பு கொடுப்பாங்க, இவரோட ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் அந்த அளவுக்கு வெளிக்காட்டிக்கவும் இல்லை. இந்த தேர்தல் சமயத்துல எதையுமே பத்தி சொல்லிக்கல. இதுக்கு முன்னாடியுமே இவங்க அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும்போது அதிமுகவை பத்தி நிறைய விமர்சனங்கள் முன் வச்சவர் தான் அண்ணாமலை. அப்பவே என்ன சொன்னாங்கன்னா அண்ணாமலையை இந்த பதவியில இருந்து தூக்கணும் அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்து கோரிக்கை வச்சாங்க. அதே மாதிரிதான் இவரோட அந்த பதவி அப்படிங்கிறது பறிக்கப்பட்டுச்சு, அதுல இருந்து நீக்கப்பட்டாரு. அதுக்கப்புறமா நயனா நகேந்திரன் வந்தாரு. இருந்தாலும் வேற ஒரு பொறுப்பை கொடுப்பாங்கப்பா, இது அதிமுகவை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக வேணா இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க, ஆனா அண்ணாமலையை கட்சியில இருந்து நீக்க மாட்டாங்க, கண்டிப்பா இதை விட பெரிய பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. ஆனா அது எல்லாமே ஏமாற்றதெல்லாம் முடிஞ்சுது. சோ இதுக்கு இடையில இவர் பாஜகவை பத்தி எதுவுமே மும்முரம் காட்டல, பாஜகவுக்காக தேர்தல் பிரச்சாரத்திலையுமே அதிக அளவுல மும்முரம் காட்டல அப்படின்ற ஒரு மாதிரியான தகவல் வரப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பா அண்ணாமலை ஒருவேளை டிவிகேல போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா டிவிக்கு பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பாஜகவில இருந்து விலகிடுவாரு அப்படின்ற மாதிரியான இந்த மாதிரியான செய்திகளுமே வளம் வந்துகிட்டு தான் இருந்துச்சு. பட் ஆனா இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா இவர் நான் பாஜகவில இருந்து விலக போறேன் அப்படின்னு ஒரு கடிதத்தை கொடுத்துட்டாரு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரல. அதாவது அண்ணாமலை எனக்கு பாஜகவில இருந்து விலக போறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. சோ இப்போ இவர் கண்டிப்பா பாஜகவில இருந்து விலக போறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. இதுல இவர் ஒரு புதுசா ஒரு கட்சியை தொடங்க போறாரு அப்படின்ற மாதிரியுமே தகவல் வந்துகிட்டு இருக்கு. அதாவது பாஜகவில இருந்து விலகி அண்ணாமலை புதிய கட்சியை தொடங்க போறாரு அப்படின்ற தகவல் வந்துகிட்டு இருக்கு. சோ இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதை பத்தி நிறையவே கேட்டுட்டாங்க. அவருமே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு இடையில மதுரையில பாத்தீங்க அப்படின்னா சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அப்படின்ற டைட்டில் வச்சு அண்ணாமலைக்கு ஆதரவா போஸ்டர்கள் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இவர் புதிய கட்சி தொடங்க போறதுனால இவருக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆதரவாளர்கள் இவர் பக்கம் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்காங்க. சோ இதுதான் இப்ப ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இப்போ மதுரையில இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகியும் அண்ணாமலை அவர்களுடைய தீவிர ஆதரவாளருமான விஷ்ணு பிரசாத் தான் இவரோட தலைமையில தான் இந்த போஸ்டர் ஒட்டி இருக்காங்க. சோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை எடுக்கக்கூடிய எந்த ஒரு இறுதி முடிவுக்குமே நாங்க கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சிங்கம் ஒன்று புறப்பட்டதே இந்த சாங்கோட அந்த டைட்டில வச்சு ரஜினிகாந்த் கூட அண்ணாமலை இருக்கிற மாதிரியான ஒரு போஸ்டர்ஸ் ஒட்டி இருக்காங்க. இது மட்டுமே இல்லாம ரஜினிகாந்துக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ரஜினிகாந்தோட ரசிகர்கள் எல்லாருமே அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்ற போஸ்டருமே ஒட்டி இருக்காங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இவரோட பிறந்தநாள் வருதா, அண்ணாமலை அவர்களுடைய பிறந்தநாள் வரக்கூடிய நேரத்துல இங்க மதுரை திருப்பரங்குன்றம் கோவில்ல தங்கத்தேர் இழுக்கிறதா இவங்க வேண்டி இருக்காங்களாம். இவரோட ஆதரவாளர்கள், அதாவது அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் இப்படி வேண்டி இருக்காங்களாம். அதாவது இவர் ஒருவேளை தனி கட்சி ஆரம்பிச்சு தேர்தலை சந்திச்சார் அப்படின்னா கண்டிப்பா வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு நேர்த்தி கடன் வழிபாடு நடத்த போறாங்க அப்படின்ற மாதிரியுமே தகவல் வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஃபைனலா என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலை இவன் கட்சி ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பா நிறைய முக்கிய நிர்வாகிகள், அதாவது பாஜகவில் இருக்கக்கூடிய
நிறைய முக்கிய நிர்வாகிகள் வந்து அண்ணாமலை பக்கம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இவங்க இளைஞர்கள் நிறைய பேர்கிட்ட வந்து பாஜகவை கொண்டு சேர்த்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை மட்டும்தான். சோ இதனால அண்ணாமலை அங்கிருந்து விலகி வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா மற்ற நிறைய பேருமே அங்கிருந்து விலகி அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுக்க வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர் விஷ்ணு பிரசாத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒருவேளை அண்ணாமலை வந்து புதிய கட்சி தொடங்கினார் அப்படின்னா கண்டிப்பா நாங்க அதுக்கான களப்பணியில ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டுமே இல்லாம ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுமே எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க, எங்களுக்கு வந்து முழுசா ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ரகசியத்தை போட்டு உடைச்சிருக்காரு. அதே நேரத்துல அண்ணாமலையை வந்து நாங்க முதலமைச்சராக்கிறதுக்கு கண்டிப்பா பாடுபடுவோம், அவர் கண்டிப்பா முதலமைச்சரா வருவாரு அப்படின்ற மாதிரியுமே இவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் எப்படி முதன்முறையா தேர்தலை சந்திச்சு எப்படி மக்களோட ஆதரவை வாங்கி இவன் முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கிட்டாரோ அதே மாதிரி அண்ணாமலையும் வருவார் அப்படின்ற நம்பிக்கையை சொல்லியிருக்காங்க. ஏன்னா அண்ணாமலைக்குமே வந்து ஆதரவுகள் இருக்குது, இப்படி விஜய் அளவுக்கு இருக்குதோ இல்லையோ, ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தான் வந்து ஒரு முக்கிய புள்ளியா பார்க்கப்படுறாரு. சோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அண்ணாமலை அங்கிருந்து விலகி புதிய கட்சி தொடங்கினாரா அது பாஜகவுக்கு வந்து பெரிய அளவுல சிக்கல் வந்து நீடிக்கும். ஏன்னா மத்திய பாஜக அரசு இங்க தெரிந்ததுக்கு காரணமே அண்ணாமலை மட்டும்தான். இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அண்ணாமலை அவர்கள் வந்து அங்கிருந்து ஒதுங்கி ஒரு புதிய கட்சி தொடங்கினார் அப்படின்னா இது வந்து கண்டிப்பா பாஜகவுக்கு பாதகமாக மட்டும்தான் முடியும். சோ இதனால மேலிடத்து பாஜகவினர் வந்து கொஞ்சம் அதிருப்தியில இருக்காங்க. சோ இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் பாஜகக்குள்ள வந்து இந்த மாதிரியான ஒரு சிக்கல் நீடிச்சுட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. சோ இப்போ வந்து அண்ணாமலை என்ன முடிவெடுக்க போறார் அப்படிங்கறத எதிர்பார்த்துதான் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. சோ மறுபடியுமே இந்த அரசியல் களத்துல ஒரு புதிய ஒரு பூகம்பம் வரப்போகுது. சோ இவர் கட்சி ஆரம்பிச்சு ஒருவேளை கண்டிப்பா தேர்தலை சந்திச்சாருன்னா எந்த மாதிரியான ஒரு பாதிப்பு வரும் அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல உடல்நலத்தை காரணம் காட்டி வந்து ஒதுங்கிட்டாரு. பட் அவர் அரசியலுக்கு வர போறார் அப்படின்ன உடனேயே நிறைய பேர் வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுத்தார் அப்படின்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், அதாவது 2031 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், ஒருவேளை இடையில கூட தேர்தல் வந்துச்சு அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுடைய ஓட்டுகள் கண்டிப்பா பிரியும். இதனால மறுபடியுமே வாக்குகள் அப்படிங்கிறது சிதறி கிடக்கதான் செய்ய போகுது. ஸோ இப்படின்னு ஒரு சில தரப்பினர் சொன்னா கூட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களோட ஓட்டு வந்து திமுக அதிமுகவுக்கு மட்டும்தான் பிரிஞ்சிருக்கு. இதனால விஜய் அவர்களுக்கு ஒன்றும் பாதிப்பு வராது அப்படின்னு இன்னொரு தரப்பினருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது, இவர் கண்டிப்பா புதிய கட்சி தொடங்க போறாரா, தேர்தலை சந்திக்க போறாரா அப்படிங்கிறது அவர் வாயிலிருந்து சொன்னா மட்டும்தான் தெரியும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் வந்து புதிய கட்சி தொடங்கினா எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும்? கண்டிப்பா தேர்தலை சந்திச்சார் அப்படின்னா வெற்றி பெறுவாரா இல்லாட்டா தோல்வியை சந்திப்பாரா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம பாஜகவில இருந்து இவர் விலகுனா பாஜகவுக்கு வந்து எந்த அளவுல பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கறத பத்தியும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல விஜய் அவர்கள் வந்து நடிகராய் இருந்து மக்கள் மத்தியில பிரபலமாகி இவன் தேர்தலை சந்திச்சார், அதாவது அரசியல் கட்சி தொடங்கி தேர்தலை சந்திச்சு முதல் தேர்தலையே அதிக தொகுதிகளை வின் பண்ணி மற்ற கட்சியினரோட கூட்டணியோட தான் இவ வந்து முதலமைச்சரா பதவி ஏற்றிருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில அண்ணாமலைக்குமே இளைஞர்களோட ஆதரவு இருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது பாஜகவை யாரெல்லாம் விரும்புறாங்களோ அவங்கள விரும்ப வைக்கிறதுக்கு காரணமே அண்ணாமலை தான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அண்ணாமலைக்குமே ஆதரவுகள் இருக்குது. பட் இருந்தாலும் அண்ணாமலை வந்து கட்சி தொடங்கி தேர்தலை சந்திச்சார் அப்படின்னா முழு ஆதரவு கிடைக்குமா, விஜய் அவர்களுக்கு கிடைச்ச மாதிரியான செல்வாக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஸோ எதுவா இருந்தாலும் பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ என்ன நடக்க போகுது, வரக்கூடிய காலங்களில் தமிழக அரசியல்ல எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது, எந்தெந்த மாதிரியான பூகம்பங்கள் வீசப்போகுது, எந்தெந்த மாதிரியான சுனாமிகள் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ மறக்காம இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.